ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை மாமாவுடைய 34th ஆனிவர்சரி டே அந்த vlog தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் முதல்ல வந்து சாமிக்காக கொஞ்சமாக சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு எடுத்துட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெய் சேர்த்துட்டு திராட்சை முந்திரி மட்டும் வறுத்து அதில் போட்டுட்டேங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல நாளப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுங்கிற இதுவும் நமக்கு கிடச்சிரும். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்காக கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு சாம்பார் மட்டும் செஞ்சுருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு தான். ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா ஒரு 2 தேங்காய் இருக்கும், பெரிய தேங்காவை எடுத்துகிட்டு அப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்குங்கிறனால எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ ஒரு கையில் இதுக்கெல்லாம் வாஷ் பண்ணப்போ பார்த்திங்கன்னா டமால்னு கீழே போட்டாச்சு. எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லுங்கள். மறுபடியும் திரும்பவும் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4 ஏலக்காய் மட்டும் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணீர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போயுமே வந்து வடிகட்ட மாட்டேன். நல்லா காட்டன் கிளாத்தில் வடிகட்டுவேன். அப்போ நிறைய நமக்கு பால் கிடைக்கும். அது போக பார்த்திங்கன்னா கசடு வந்து அதில் வந்து இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை பாயசத்துக்காக நான் காலையிலேயே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்போ நமக்கு வந்து ஒரு கம்மி விசில் விட்டாலும் போதும், நல்லாவும் வெந்து இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் இது பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தேங்காய் பால். எனக்கு தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா திக்காக எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சது எங்களுக்கு வந்து சூடாக பரிமாறுவாங்க. ஸோ அதுலேருந்தே எனக்கு அப்படி தான் நிறைய தேங்காய் தண்ணி ஊற்றவே மாட்டேன். திக்கான தேங்காய் பால் தான் இது பண்ணிப்பேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாமா தான் சாப்பிட்டாரு. அவருக்கு முதல்ல வந்து ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சித்து, அதுக்கப்புறம் லைன் அப்படியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. ஆப்பவும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆப்பம் நல்லா வந்தது. மாமா வந்து சொல்லியிருந்தாரு, சரி கண்டிப்பாக உனக்கு ஆப்பக்கல் வாங்கி தரேன் அப்படின்ட்டுருக்காரு. பார்க்கலாம் வந்தோடனே கண்டிப்பாக அதில் எப்படி ஆப்பம் வருதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. பட் எப்போதும் போல் நமக்கு இந்த மாதிரி தோசைக்கல் ஆப்பம் ஊற்றியே பழகிருச்சு. நல்லாதாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டு அதில் வருமானம் கூட எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நானும் காலையில் வந்து சாப்பிட்டு எடுத்தாச்சு. ஆப்பமாவுக்கான ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அத்தை மாமாவும் கிளம்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கடைசியாக சாப்பிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டோட சந்தோஷமே நமக்கு அதிகமாக இருக்கும். எல்லாமே கிளம்பிட்டாங்க. நான் சித்து ஹஸ்பண்டும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஒர்க் கிளம்பியாச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மத்தியானம் குக்கிங்கே வந்தேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா இதை முழு கோதுமை சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாவும் வந்து மதியம் சமையலுக்காக தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ரொம்பவே நார்மல் சிம்பிள் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. இந்த மாவு ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போண்டா சுட்டுறதுக்காக மாமா வாங்கிட்டு வந்திருந்தார். மைதா மாவு அது போக அந்த பட்டர் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அத்தைக்கு வந்து ப்ரௌனி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களும் வந்து க்ரீமே எனக்கு வேண்டாம், நீ டெய்லி செய்யறதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் க்ரீம் வேண்டாம், க்ரீம் இல்லாமல் என்ன செய்யுமா எல்லாருமே சாப்பிடுவோம்ல அப்படின்ட்டு இருந்தாங்க. இடையில பப்ஸு வந்தங்காட்டிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தான் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து தண்ணியில் போட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு கல் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சு சேர்த்துக்கப்போ சேர்த்துனே தான் இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய கல் இருக்கும். நம்ம வந்து பாயசம் குடிக்கும் போது கல் அடிப்படும் போது ரொம்ப காண்டாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியில் போட்டு நான் வந்து முட்டை குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன். பட் இது ரெசிபி ஃபுல்லாக எடுக்க முடியலைங்க. இடையில சித்து வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். கோதுமை வந்து 5 விசில் விட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மெதுன்னு பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு நம்ம வெள்ளைப்பாகை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாக சேர்க்குறப்ப எப்போவும் போலமே நல்லா இது பண்ணிவிட்டு கடைசியாக சித்தமாக இருந்தாலும் இன்னொரு வடிகட்டி வச்சு சேர்த்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வர வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கல் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெள்ளத்தை வந்து கடைச்சி விட்டக்கப்புறமா காலையிலே வந்து தேங்காய் பால் அதாவது தேங்காய் பால் ஆப்பத்துக்கு எடுக்கும் பொழுது கோதுமை பாயசத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் பாலோட அளவு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த 1/4 கிலோ பாயசத்துக்காக. இது 1/4 கிலோங்கிறத விட பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா
என் மாமா நான் எல்லாத்துக்குமே தரணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு வாங்கிட்டு வந்துட்டார். நான் திரும்பவும் அதை மறுபடியும் ஊற வச்சு தான் இதை நான் செஞ்சேன். ஆனால் 1/4 கிலோ கோதுமை பாயாசத்துக்கு உங்களுக்கு ஒரு தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 தேங்காய் பாலுக்கு மேலேயாவே நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் சேர்த்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்தக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறம் மாறும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்வீட் தூக்கி கொடுக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து மெயின் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வந்து நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து அதில் சேர்க்கறது தான். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணும்னு அப்படின்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலவங்க வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்துப்பாங்க. நான் தேங்காவை அந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வணக்கிட்டு அதில் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்துட்டேங்க. அவ்வளோதான், தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை பாயாசம், சாரி நான் அது இதில் டக்குனதாக சொல்லிட்டேன். கோதுமை பாயாசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோதுமை மட்டும் வெந்துச்சுன்னா போதும். பார்த்திங்கன்னா அப்படியே சமையல் செஞ்சுட்டே பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் அப்பப்போ அப்படியே கலக்கி உள்ளே இது பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது. நம்ம டக்குன்னு அப்படியே சொல்கிறதுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீம் கேக்கெலாம் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அத்தை அம்மா வேணான்னாங்காட்டிக்கு ஸோ ஓகே ப்ரௌனியே பண்ணிடலாம் சொல்லிட்டு நிறைய நட்ஸ் சேர்த்து நட்ஸ் ப்ரௌனியே செஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு சரி எதுவுமே கிடச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படம் மட்டும் தான் பொரிச்சிருந்தோம். பட் இருந்தாலும் சாயந்தரத்துக்கு வந்து அவங்களுடைய அத்தையோடைய தம்பியோட ஒய்ஃப்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் வரேன்னாங்காட்டிக்கு சரி ஓகே போண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். இந்த போண்டா ரெசிபி வந்து எங்கள் அத்தையோடது தான். அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவும் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அது போக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுருவாங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக லிக்விட் இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி வச்சுருப்பாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குட்டி குட்டி தான் போட்டு கொடுப்பாங்க. இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்கும். நீ வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நான் அளவும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து அத்தை தண்ணி ஊற்றி கொஞ்சம் பலரை கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்கள வந்து அன்றைக்கி எந்த ஒர்க் பண்ண விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் சித்து இருந்தங்காட்டிக்கு எல்லாமே செய்ய முடியாமல் போச்சு. ஸோ அவங்க நான் கலரி தரேன், நீ கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். சோடா உப்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சு ஒரு 1 hour மேலே அப்படியே இது பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனி செய்கிறப்போ எடுத்தது கொஞ்சம் முன்பின்ன ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனி வந்து டபுள் மெத்தடில் நாங்கள் பாயில் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் இதோட ஆவி வந்து மேலே பட்டு தான் கொஞ்சம் தண்ணி இதாயிரும். பட் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கலக்கணும். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், மறக்காமல் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டை குழம்பு, அப்புறம் ரைஸ், அது போக பார்த்திங்கன்னா அப்பளம், இது மட்டுமே நாங்கள் வந்து மதிய லஞ்சுக்கு மட்டும் வச்சுக்கிட்டோங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது லஞ்சும். ஓகே மத்தியானத்துக்கு வேணால் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் வேணால் கொஞ்சம் போண்டாவும் போட்டு டீ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஐடியா இருந்தது. கோதுமை பாயாசம் ப்ளஸ் இது அடிச்சு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா போண்டா போட ஆரம்பிச்சாச்சு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. நல்லா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த போண்டா ட்ரை பண்ணி பார்த்தீங்க இருந்தால் கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு ரீப்ளேவும் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே டீ குடிச்சிட்டு நானும் சரி அத்தையும் சரி அப்படியே ஒரு இதாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம பொரிச்சு கொடுக்கணும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டு நானும் அத்தையை பற்றியும் கடைசியாக சாப்பிட்ருந்தோம். அப்புறம் ஒரு 4:30க்கு மேலே பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌனிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு க்ரீமும் கிடையாது. நார்மல் கனாஷ் மட்டுமே வச்சுட்டு வீட்டில் பண்ண கனாஷ் தான், அதை மட்டும் போட்டு டாப்பர்ஸ் மட்டும் மேலே ஹாப்பி ஆனிவர்சரியோட வச்சுட்டு கீழே எதுக்கும் 2-3 இது மட்டுமே வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக இருந்த மட்டும் டேஸ்ட்டாகவும் அதிகமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. எல்லாருமே சேர்ந்து ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லிவிட்டு ரொம்ப நக்கல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களோட ஆனிவர்சரி இதை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா சித்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக கேக் வெட்டுறதுக்கு அவனை தான் முன்னாடி நிற்க வச்சுருந்தாங்க. சில கிளிப்ஸ் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்தது ஹஸ்பண்ட், அவர் பார்த்திங்கன்னா என் குழந்தைனார் இருப்பார். அதப்போ பார்த்திங்கன்னா அத்தையுடைய தம்பியோட ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே இருந்தோம். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தையுடைய அவங்க தம்பியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத்தை ரொம்பவே ஹாப்பி. ஸோ பார்த்திங்கன்னா காலையில்
இதுலேருந்து இது பண்ணனங்காட்டிக்கு ரொம்ப ஓய்வே இல்லாமல் சமையல் ரூமில் இருந்தங்காட்டிக்கு திடீர்னு வந்து ஓகே எல்லாருமே வந்து நைட்டுக்கு மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி நமக்கு ஒரு ஜாலியாகி போச்சு. சரி எல்லா நேரமும் அங்கே இருக்கிறதுக்கு ஒரு நேரமாக நமக்கு இதாக இருக்குமே சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சித்துக்கு பூ வச்சு பார்த்த பிக்சர் தான் உங்களுக்கு பார்க்குறீங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா. பரோட்டா மட்டும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு தனியாக சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கவே கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா அத்தை வந்து சரி எல்லாரும் சிக்கனில் இருக்கோம்னு சொல்லிட்டு சிக்கன் குருமா நம்மளே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிரேவி கொஞ்சம் குருமா மாதிரி கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நைட் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அந்த டே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே மறக்காமல் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் vlogோட உங்களை நான் அடுத்த இதில் பார்க்குறேன். அது வரைக்கும் see you. Thank you.